வெல்கம் டு தி பாய்ஸ் டேப். இருங்கள். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 50,000 ரூபா கொடுத்து கேமரா வாங்கி மைக்கை வாங்கி எல்லாத்தையும் விட்டுட்டு எதுக்கு தான் விளாக் எடுக்க வந்திருக்கீங்கன்னு தெரியல. போன்ல எடுத்தா அவ்வளவுதான்டா. அவன் எத்தனை கட் பண்ணுவான் எத்தனை ஒட்டுவான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவன் வீடியோவே கட் பண்ணுவான். நீ வேணா பாரு, நீ அங்க போனதுக்கு அப்புறம் ரூமுக்கு போனதுக்கு அப்புறம் அண்ணே போட்டு அவுட் போட்டு பார்த்தேன், அவுட்ல வந்து ஆடியோவே நல்லா இல்லைண்ணே, இந்த வீடியோ எதுக்குன்னு கேட்பான். இந்த பண்ணாட நாய் என்ன இது வரைக்கும் எப்படி பார்த்தாலும் ஒரு 35 கடை ஏறி இறங்கிருப்போம் மச்சான். ஒரு கடையில கூட இவன் கூட்டிட்டு போன மாதிரி ஒண்ணு கூட நடக்கவே இல்லை. 50,000 ரூபாய் காலி இல்ல வாங்கினீங்க, வாங்கல எதுவுமே. அதான் பிரச்சனை. அப்ப 50,000 எங்க சாப்பாடு அவ்வளவுதான் மச்சான் செலவு. ஆனா காலையில இருந்து நடந்த மச்சான், ஒரு வேலை கூட நடக்கல மச்சான். அதான் ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம கொடுத்த ரோஸ் மில்க் தான் நல்லா இருந்துச்சு. நான் எதுவும் சொல்ல விரும்பல. மைக்கை விட்டுட்டு வந்திருக்காங்க. அண்ணா மணி 8 ஆயிடுச்சுண்ணா, இன்னைக்கு பசிக்குதுண்ணே, இன்னைக்கு பிரியாணி 700 800 காலையில இருந்து அமுக்கிட்டீங்க. மறுபடியும் ஒரு நாளைக்கு வேற மறுபடியும் நாளைக்கு ஃபுல் டே 700 தண்டா. சாப்பிடலாம். இப்பெல்லாம் சரியாயிடுண்ணா. செருப்பா கழட்டி அடிப்பேன் நாயே. முடிஞ்சு போச்சு, வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். மைக்கை பத்தி பேசவே மைக்குன்னு ஒண்ணு நம்ம வாங்கவே இல்லை. நல்ல வேலை மச்சான், காலையில இருந்து நாங்க வந்து கேப்ல சுத்திட்டு இருக்கிறோம். நல்ல வேலை ஒரு 1000 ரூபாய் காலி. பேசணும் மச்சான், கார் எடுத்துட்டு வரலாம்னு சொன்ன மச்சான். வேணானே, அங்கெல்லாம் நிறுத்த இடம் இருக்காதுண்ணே. அப்படியே எனக்கு தலைகளெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அப்படியே ஆகுதுடா, ஒரு மாதிரி. இறக்கி விட்டுறாங்க மச்சான், லெஃப்ட்ல டிக்கெட் போடுறேன். இருந்தா யாரு வந்து இப்ப பிரியாணி சாப்பிடுறதுன்னு ஆரம்பிச்சது யாரு? ஏதோ ஒரு நல்ல கடை ஒண்ணு தெரியுமா தம்பி? தெரியும். அந்த கடை இங்க இந்த போற வழியில இருக்குமே. பார்த்து வச்சு தானே வந்திருக்கான் ஆல்ரெடி. என்ன காலையிலேயே சொல்லி இருந்தீங்கன்னா டைரக்டா அந்த கடைக்கு போயிருக்கலாம்லடா. காலையில நம்ம 3 தடவை ரோஸ் மில்க் குடிச்சோம். இந்த ரோஸ் மில்க பத்தி திருப்பி பேசணும்னு நினைச்சுக்கோங்க. இந்த ரோஸ் மில்க் தயவு செஞ்சு விடுங்க. நீ தயவு செஞ்சு மைக்கு கதையை விடுங்க. ஆமா விட்டுரு, அது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. அதை பத்தி பேசாதீங்க. சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல சக்தியா இருக்கேன், சக்தியா இருக்கேன் புரியல உங்களுக்கு. ஆகிடும். நீ பாத்துக்கினே இப்ப நீ பாக்குறதுல பாத்துனே நீ. மறுபடியும் சொல்றேன், vlog எடுக்கிறது கண்டென்ட் கிடையாது, இது யதார்த்தமா நடந்தது. நீ வந்து இந்த மேப் பாக்குறதுல நமக்கு கிடையாது. அது ரிவ்யூ என்ன போட்டுருக்காங்கன்னு எனக்கு பார்த்து சொல்லு. எனக்கு படி, அந்த ரிவ்யூ படி. நீங்க நல்லா இருக்குதுன்னு போட்டிருப்பானுங்களாடா, நல்லா இருக்குதுன்ற மாதிரி எவனா போட்டிருக்கானு பாத்தீங்க. தேவந்துறாங்க இந்த பக்கத்துலனா பார்த்து தொலையாண்டா. நீ ஏன்டா அப்படி பண்ற? நானே வந்து மாத்தி வச்சு சொப்பன சுந்தரி ஓட்டுற கார் மாதிரி வச்சிருக்கேன் நான். இது நீ இது பக்கத்துல இருக்குது, கூவத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் காவல தள்ள போறீங்க. ரோஸ் மில்க் கடை இப்பதான் சொன்ன ரோஸ் மில்க பத்தி பேசாதடா. உண்மையிலே ரோஸ் மில்க் கடைடா. ரோஸ் மில்க் கடை போனா போயிட்டு போட்டேன். செருப்படி உருகி நீங்க பாத்துக்கிட்டே இருக்கு. என்ன பிரியாணி அந்த கடை பேர் என்ன? டக்குன்னு வரலையா? கூகுள் மேப்ல தான் போட்டிருக்கேன். டக்குன்னு வரலையா? காலையில இருந்து அவன் வாயில வர்றதெல்லாம் போயிடா. மைக் விட்டு பேசாத சார். இவன் ரிசீவர்ரா, அந்த ரிசீவர் போட்டாதான் மைக் வேலை செய்யும் சொல்லுங்கிறேன். அத எடுத்து வர முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது? ஷூட்டுக்கு வரணும். அப்புறம் எதுக்கு ஷூட்டுக்கு வரணும்? அது ஆஃப் பண்ணி தூக்கி போட்டு உடைங்க அந்த போனை. அதடா எடுக்க நான் சும்மாவே நிறைய ஃபுட்டேஜ் இது ஆடியோல இருந்து தூக்கிடுவேன். சொல்லவா வேணும், வீடியோவே தூக்கிடுவேன். ஒரு லாக் நட்டம் மொத்தமும் நட்டம் விட்டா கிறுக்கு நாக்கிற வாங்கி போட்டுருக்கு. என்ன வீடியோ காமிக்குது? லெஃப்ட் திரும்பலாமா? ஏதோ மெயின் ரோட்ல இருந்து உள்ள போதடா. மெயின் ரோட்ல கிடையாது கடை, மெயின் ரோட்ல கிடையாதா? உள்ள போகணுமா? அது ஏதோ முத்து சண்டை மாதிரி காமிக்குதுடா. இங்க போய் என்ன பண்ண போறீங்க? எல்லாருக்குமே திருப்பி சொல்ற பேரு சரியான மைண்ட் போக்குல இருக்கிறேன். ஓகேவா? அங்க கொண்டுட்டு போயிட்டு பிரியாணி நல்லா இல்லைன்னு நினைச்சுக்கோங்க, நீங்க எல்லாரும் நீங்க கொலை செஞ்சிடாங்க. அப்படிதான் வாய் விடுறாங்க. உறுப்பு கழட்டி அடிப்போம், அவனே பே பண்ணிடுவோம். இன்னைக்கு நம்ம வந்து ஃபுட் vlog பண்ண போறோம். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து பாலா ஸ்பான்சர் பண்ண போறாரு. பசி அப்படியே விண்ணு காதெல்லாம் அடைக்குதுறானே. இல்லடா, கடை பக்கத்துல ஒரு போயிருக்காங்கல்ல. உனக்கு தெரியுதா? இது முட்டு சந்து மச்சான். இது உள்ள வேற எதுவுமே இருக்கிற மாதிரி தெரியலடா கடையே. எங்கடா பிரியாணி கடை இருக்கும்? டிராவல் பண்ணி வந்துருக்கா? வராம்பு கடையே இல்லைண்ணே, கடை மூடி இருக்குங்க. கடை இல்லைண்ணா. இல்ல புரியல.
அப்பயே சொன்னேன் இவன் பேச்செல்லாம் கேட்காதீங்கடான்னு சொன்னேன். அவனை நம்ம தானே வந்துடுறேன். மெயின் ரோட்ல ஒரு தலைப்பாக்கி திங்கலான்னு சொன்னா இல்லையா? நான் நீ தயவு செஞ்சு மாறுவான், சிரிக்காதரா. செம்ம டென்ஷன்ல இருக்க மாறுவான், சிரிக்காத மாறுவான். சரியான டென்ஷன்ல இருக்கிறேன். சரி வாணா, இன்னொரு கடை தெரியும் நாங்க போனேன். அதேங்க இருக்கு பக்கத்துல அது இந்த மாதிரி ஒரு முட்டை சந்தில இருக்கு அதானே? அண்ணா நான் சாப்பிட்டுருக்கேன் உண்மையா தானே, இங்க நல்லா இருக்கும்ண்ணே. கடை போட்டாரு வந்து ஒரு 2 மாசம் ஆயிடுச்சா. அதான் நம்ம ரெகுலரா வந்து போயிருந்தா கடை இருந்துருக்கும். ஆமா, நீ ஒரு ஆள் 2 வந்து போறதுனால அவன் கடையை வந்து வச்சு உட்கார்ந்து மாட்டிக்கிட்டு. சரிவா, பக்கத்துல ஒரு மண்டபம் இருக்கு. பக்கத்துல ஒரு கல்யாணம் ஒண்ணு பார்த்தேன். நீ தெரிஞ்சவங்க கல்யாணம், மாமா மச்சான் கல்யாணம் பண்ணிட்டு பக்கத்துல போய் சாப்பிடலாம். யாருக்கு தெரியுங்கிற உள்ள போய் நான் அசிங்கமா கேட்டானா இதோ அக்கறேன் வாங்கிறதுக்கு தான். என்ன என்ன பார்த்தா இழுச்சா இருந்துருதா? உனதான் ஃபர்ஸ்ட் குத்து விடுவேன். மச்சான் லூஸ் மாதிரி பேசிட்டு போ மச்சான். வண்டி மச்சான் ஏதாவது ஜூஸ் கடை ஏய் வருவான். அதாவது பக்கத்துல ஏதாவது நல்ல ஜூஸ் கடை பானிபூரி ஐயோ இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஏய் இது சரிப்பட்ட வர நான் கிளம்புறேன். வீடியோவும் போதும் இதுவும் போதும் மேடம். டேய் டேய் இருடா, எங்கடா போற? மச்சான் சரிப்பட்ட வர மச்சான் இது. சரி எங்க போற? டேய் நான் போயிட்டு பாதி நேரம் ஜூஸ் கடை அவன் சொல்றான்றதுக்காக மண்டபத்துல வர முடியாது. சும்மா விளையாடாதீங்க. அவர் சும்மா சொல்லிட்டு சாப்பிட தான் போய் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏய் அவன் எங்கடா போறான்? வாணா அவர் போய் கூட்டினா வருவானே. போக முடியாதா? எப்பறா அவர் கூட்டினாச்சும் வருவானே. கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டேன்டா. சரியா, கோயில்ல அன்னதானம் சாப்பிட்டேன். பிரியாணி போட்டா நீங்க சாப்பிடவே மாட்டியா? என்னடா பேசுறீங்க? யாருன்னே தெரியாத இடத்துல எப்பறா போய் சாப்பிடுவீங்க? நீ மூஞ்ச முதல்ல இந்த மாதிரி திருப்பமா வச்சுருக்கானா? நாங்க இதுவே மாட்டிக்குவோம் போல இருக்கு. வராதுடா, அப்படி எப்பறா வரும்? உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையடா. அப்பா பசிக்குதுப்பா, அதெல்லாம் மனசாட்சியெல்லாம் பார்க்க முடியாதுப்பா. உள்ள போய் ஒரு வேளை பிரியாணி தான் என்ன பண்ணுவேன், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்டு பசிக்குது சொன்னா கேளுன்னு மாறுவான். என்னன்னு கேளு. இரு ஜூஸ் கடை ஏதாவது தெரிஞ்சிருக்கோமா? ஏதோ அண்ணன் கொண்டு உள்ள போயிட்டீங்களா? வந்தாவா வர கட்டிப்போம், நான் போறேன்ப்பா. இன்னும் போடா டேய் டேய். பெரிய பெரிய காரணம் வந்துரு. பேரை பார்த்தே இல்லையா? யான் சரி பாய் வீட்டு கல்யாணம் சொன்னா கேக்கு. நீ வந்தாவா வர கட்டிப்போம், நான் போறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். டேய் என்ன பண்ற? ஸ்மெல்லு பாத்தியே இல்லையா? மட்டன் பரோடா, மட்டன் கைமா, மட்டன் குருமா. யார பார்த்தாலும் பாய் மாதிரியே தெரியலையா? எப்பறம் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களை பார்த்தாக்க தான் தெரியல. ஏப்பா கரெக்டா தானே கூவுறான்? என்னடா இவ்வளவு கூட்டம் தான், எங்க இருந்துடா இவனுங்களை போய் கண்டுபிடிக்கிறது? நீ கார்கிட்டே வெயிட் பண்ண, நான் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி சொல்றா. சரி நான் வரியா? பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? அதுனா குல்ஃபி ஐஸ் மாதிரி இருக்கு. இங்க பாரு, பாய் வீட்டு கல்யாணம் நானே போடுவாங்க. கண்டிப்பா மட்டன் பிரியாணி, கண்டிப்பா 65 இருக்கும், முட்டை இருக்கும். 10 சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஐஸ்கிரீம் லட்டு மாதிரி இருக்கும். அந்த ஐஸ்கிரீம் எப்படி தெரியுமா இருக்கும்? அந்த ஆரஞ்சுக்குள்ளேயே அப்படியே ஸ்டஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. சாப்பிட்டு அப்படியே சலாம் அலைக்கும் கரைஞ்சிடும். சலாம் அலைக்கும். இல்லடா, எதுவுமே கொடுக்காத சக்தி அந்த பிரியாணி கொடுத்துருச்சுடா. வந்துருச்சுல, அவ்வளவுதான். அப்படியே மெயின்டைன் பண்ணு. இப்பெல்லாம் பண்ணாத, எனக்கே தெரியாது அதெல்லாம். வாடா, அதுக்கப்புறம் நான் பத்திரேன். மச்சான வேற காணும்டா, எங்க உட்காந்து சாப்பிட்டு தெரியல. சாப்பிட்டு இருப்பாங்க. சரியா இரு, கொஞ்ச நேரத்துல ஒரு சவுண்ட் வரும், ஐயோ அம்மான்னு. அது எதனா வந்துருச்சுன்னா இப்படியே ஓடிடுவோம். எதுவும் வரலன்னு அதுக்குள்ள 2 உண்டை சாப்பிட்டுருவோம்டா, பசிக்குதுடா. கார்னர்ல தான் நிக்கிறோம். அது மாதிரி சவுண்ட் வந்துச்சு, ஒன்னு சாப்பிட்டே ஆகணும் வச்சுக்க, இன்னும் இருப்பான், எல்லாம் தூக்கி ஓடிடுவோம். நல்ல மரியாதையான குடும்பத்தை சேர்ந்தவங்கடா நம்ம எல்லாம். மட்டன் பிரியாணி இல்ல, ஒரு வாட்டி போலாம், தப்பு இல்ல. நாளைக்கு இன்னொரு கல்யாணத்துக்கு போறோம், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி நல்லா தான்டா இருந்தாலும். நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம், மட்டன் பிரியாணி. சரி, அவங்க நமக்கு சலாம் அலைக்கும் சொன்னா நம்ம என்ன சொல்றது? மாலைக்கும் அஸ்ஸலாம். மாணிக்க வாசகரா? மாணிக்க வாசகர் இல்ல, மாலைக்கும் அஸ்ஸலாம். மாலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. இதெல்லாம் எப்படா கத்துக்கிட்டு வந்த? நீ ஆபீஸ்ல என்ன சும்மா சுத்திட்டு இருக்கேன்னு நினைச்சியா? மாலைக்கும் அஸ்ஸலாம் சொன்னா வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹுன்னு சொல்லுவான் அவன். அப்படின்னு சொல்லுவான். உட்கார்ந்து கத்துக்கணும் அவங்ககிட்ட. இதுக்காகவே நாளை போனா என்ன பாய் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம்னு வச்சுக்கோ, இதை சொல்லி சமாளிச்சிருவேன். பாய் 10 கிலோ கறி ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. கீழே இருக்கிற வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னடா அவனை நம்மள மாதிரி பிரியாணி சாப்பிட்டு வந்துருப்பானு இருக்கும். கோட்டு போட்டுருக்கான்ல தம்பி, அதான் கூட இருக்கலாம்.
போமா பேசினா மாட்டிக்கணும். ரொம்ப நேரம் உட்காந்து நின்றுந்தோம்னா மாட்டிப்போம். யாரா இவனுக்கு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கானு என்ன மாட்டிக்க போகிறோம். சலாம் அலைக்கும். சரியா? அப்படி மாட்டிக்குவோம். சரியா? வராங்க. சரி ஓகே, நம்ம உள்ள போய் சாப்பிட போவோம். வா 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 சீக்கிரம் வா. பாய் கைஸ், போய் சாப்பிட்டு சொல்கிறேன். ஆமா ஏதோ வீராப்பா போனேன், சாப்பிட மாட்டேன் வரமாட்டேன் அப்படின்ட்டு யாரும் வந்து கூட வந்த வந்துட்டேன். சோத்தை பார்த்தோன்னா அண்ணனுக்கு அப்படியே மனசே இறங்கி போச்சு. ஐயா சிரிப்பா வரேன். ஐயா இங்க ஆமா நான் கோச்சிட்டு போயிட்டு நினைச்சிட்டானுங்க. முட்டு தொலை அவனுங்களே சோத்தை தின்னா திங்கிறானுங்க, திங்கலாம் போறானு. அதுவும் ஒருத்தர் வந்து இது சொன்னாரு, கட்டுக்குச்சி அந்த இது தொப்பி வாப்பா அதெல்லாம் சொன்னாரு. தொப்பி வாப்பாவா சொல்லுவாங்கடா அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாம். அதான் திருநெல்வேலிலாம் பேர் வச்சிருப்பாங்களே, முத்துபாய், ராம்பாய். ஆமா இந்து பேரும் இருக்கும், அது கூட முஸ்லீம் பேரும் இருக்கும். அந்த மாதிரி நான் இன்னைக்கு முத்துபாய் நம்ம சாப்பிட்டு இப்போ அவனுக்கு கண்ணில் படுறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு வெளியில் போயிடுவோம். சரி வெளியில் போயிட்டு உள்ளே போனோம். முத்து அண்ணா வந்து ரொம்ப ஒரு மாதிரியா இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படியே ஒரு மாதிரி முறப்பா நின்றுட்டே இருக்கேன். ஸ்மெல் வந்துடும். ஐயோ நான் சானிடைஸ் போட்டு கழுவிக்கலாம்டா அப்படின்ற ஹேண்ட்வாஷ் போட்டு கழுவிக்கலாம். முடிஞ்சிச்சு அவ்வளோதான். சரி இழுத்துவிடு. பீஸ் எடுக்கணும். ஓடிச்சுன்னா அப்படியே பயங்கரமாக கலந்து. ஆனால் மொத்த கோவமே இறங்கிச்சு. அப்படியே எனக்கு மொத்த கோவமே இறங்கிச்சு. கல்யாண வீட்டு பிரியாணி உங்க மேல இந்த மொத்த கோவமே இறங்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாலாஜி பையன் ஒரு கடைக்கு கூட்டின்னு போறேன் அப்படி சொன்னா பாரு, அந்த கடையில் கூட்டின்னு போனவங்க நீங்க சாப்பிட முடியாது. அதான் போதும். வரவே இல்லை நான் போதும். இப்போ முசல்மாரி மாதிரி பேசணும் கொஞ்சமாக லைட்டாக. பாய் நமக்கு போதும் பாய். எப்படி அவர் பாய் இல்லை பாத்திர தெரியும். ஒரு பாய்டா. இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பாயின்னு சொல்ல முடியாது. நீ ஒரு முத்து பாய் இப்போ தான் ஆகின அந்த மாதிரி பாயா குடிப்பேன். இந்த பாருடா டேய், நான் சாப்பிட்டே முடிச்சிட்டேன். அடிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. முத்துலடா. எங்கப்பா உங்க கூட தான் இருப்பான்னு நினச்சேன். டேய் நீ தான்டா ஃபோன் பண்ணி உங்க கூட இருக்கிறாருன்னு சொன்ன. ஆனா நீ உங்க கூட தான் நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். கூட பசி வந்துச்சு எனக்கு சாயங்காலமா. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன். எனக்கு தெரிஞ்சு முத்துவேல் வேற எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான் கண்டிப்பா. இந்த மாதிரி பிரியாணியை பார்த்துட்டு கண்டிப்பா நின்றுக்க மாட்டான். எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பான். மாறுவான் ஆல்ரெடி சாப்பிட்டான். நான் சொல்றதை கேளு, சொல்லு. எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டு பாயசங்கடா பாயசங்கடா. சரி அப்படியே போய் கொஞ்சம் லைட்டாக அப்படியே சாப்பிட சார். அவர் எப்படி செய்கிறாங்க என்ன ஏது அப்படியே 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 வந்து மாப்பிள்ளை வீடு மாதிரி. எங்க கேட்ரிங்க ராயபுரமா? கார்டு இருக்கானே யாரு கேட்டரிங் பண்றானே கார்டு. சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். ஓ அப்படியா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரிலாம் நம்ம ஏதாவது இதாவில் தான் பேசணும்னா தான் ஏதோ பெரிய ஆளுங்க இருக்குன்னு சொல்லிட்டு கறி எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வைப்பாங்க. இப்போ அவர்கிட்ட போய் பேசிட்டு வந்துட்டல, ஆர்டர் பற்றிலாம் பேசிட்டு வந்துட்டல. மக்கள் இப்போ பீஸ் எப்படி விழுதுன்னு மட்டும் வேறு வெயிட்டாக நல்லியாக விடும். அங்கே போய் போகிறோம். அது போகிறோம் அங்கே போகிறோம். டேய் வாடா. டேய் டேய் இது வெஜ்ஜில் போட்டு வெஜ்ஜில் போட்டு இப்படி வா. அங்கங்க போற. டேய் கையை கழுவிலடா. அதெல்லாம் முக்கியமா இப்போ உனக்கு வாவியன். நம்ம அஸ்கி வச்சாலி பிரியாணி வேற லெவலில் இருக்கு. அப்படியா? கொழுப்பு இல்லடா ஆட்டு கையில். இது சுத்தமாக இருக்குடா. பஞ்சு பஞ்சு பண்ணு. அப்படியா காட்டு. மட்டும் எல்லாரும் குறுக்குறுனே பாக்குறாங்க. வீடியோ எடுக்கிறதுனால அப்படி பாக்குறாங்களோ? மேபி இருக்கும். இப்போ மாப்பிள்ளை பேர் யாசர் தானே? இல்ல இல்ல அது ஃபுல் நேமே முகமது யாசர். அதான் சொல்ல வந்தேன். அவர்தான். சூப்பரா ப்ரோ மாப்பிள்ளை வீடு ப்ரோ. யாசர் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. சின்ன வாயில சோத்தை வச்சுட்டு இருக்கு. கேக்குற சொல்ல வேண்டியதானே? கறி பீஸ் மறைச்சிச்சுடா தம்பி. நானும் வந்து இருந்து பாறேன். தேங்காய் தாம்பளை போய் கொடுக்குற எல்லாமே காணும். ஓ நான் தரமாட்டாங்கண்ணா. பாய் விட்டு நான் புத்தி போதை பற்றி உனக்கு. இப்போ தேங்காய் போய் கொடுத்தாக்கா காலையில் சட்னி எடுத்து சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டேன். அதானே சாத்து விடையா கொடுத்துருக்கூடாதா? நான் ரொம்ப தைரியம்பா நம்மளுக்கு. இதோ பாரு நாயே என்னடா பண்ணுவேன். எங்கப்பா போனேன்? புது ஐட்டமா கொடுக்குறாங்க. ஒன்று என்னது? பழத்தெல்லாம் கட் பண்ணி ஸ்டிக்கில் சொல்லி கொடுக்குறாங்க. உனக்கே கை நடுங்குது. ஐஸ்கிரீம் நடுங்குது. இது எத்தனை ஐஸ்கிரீமு? 3 டேய் அவர் பார்த்த வேலைக்கு நாங்கள் தான் டென்ஷன் ஆகணும். போவோம். அவன் எங்கே இருக்கான்னு பார்ப்போம். நம்ம அவன்கிட்ட போயிட்டு நம்ம என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அவன்கிட்ட கேட்போம். சரியா? நம்ம அவன் சாப்பிட்டது நமக்கு தெரியாத மாதிரியே நம்ம நடந்துப்போம். தெரியுமே அவன் சொல்கிறானே. நீ அப்போ முன்னாடி போயிடுறா. சரியா? இல்லை நீ வராத. இரு நான் சொல்லி கேளு. நீ வராத. நீ எங்கேயாவது இரு. நாங்கள் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். அப்புறமாவா? அதுக்கு முன்னாடி போயிட்டு நாங்கள் அவன்கிட்ட போயிட்டு என்ன மச்சான் என்னன்னு பேசிகிட்டு இருக்கோம். நீ அப்புறமாவா? சரியா? நீ வந்தா தானே நீ என்கிட்ட சொல்லிட்டு நான் நினைப்பான். நீ தான் கூட வரல. உங்களை திருப்பி எனக்கு குத்துனவரு ஏன்டா சொன்னேன்ட்டு அவ்வளோ குத்த மாட்டேன். அதுக்கு முன்னாடி நான் குத்திடுறேன் அவனை. நீ அவனை குத்துற பாரு அவனை.
குலாப் ஜாமுனா இருக்குமோ? இரு சர்ப்ரைஸோட திறந்து பார்ப்போம். சர்ப்ரைஸோட திறந்து போவோம். குலாப் ஜாமுனு ஐஸ்கிரீம். குலாப் ஜாமுன் ஐஸ்கிரீம். குலாப் ஜாமுன் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். டாடா. மீந்து போன பக்கோடா. டாடா. அதேதான் இது காலி பக்கோடா. இவன் மூஞ்ச பார்த்த உடனே அவன் கேமராமேன்ன்றது அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஞான திருஷ்டியில கண்டுபிடிச்சிட்டு. அதெல்லாம் தெரியல, யார் சொன்னா? அப்புறம் நான் தான் சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? இவன் ஒரு அவன் போட்டோகிராஃபரு, அவன் நல்லா போட்டோ எடுப்பான். ஏண்டா மாமா வேலை பார்த்தது இவ்வளவு பெரிய கௌரவம் மாதிரி பேசிட்டு இருக்கான். அவன் போட்டோ எடுக்கிறது என்னண்ணே, நம்ம என்ன பண்ண முடியாது. வாழண்ணே ஓ ஓகே ஓகே. கை நடுங்குது. பொறுமையா பிடிங்க ப்ளீஸ். நீங்க பார்த்தோன்னு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு ப்ரோ. பரவாயில்ல. இல்ல அதெல்லாம் வேணாம் ப்ரோ. அதெல்லாம் வேணாமா? இது கூட வேணாம் ப்ரோ. வேணாம் ப்ரோ. சும்மா நில்லு ப்ரோ. நீ சும்மா நில்லு ப்ரோ. சும்மா என்னால அழகு பேச கூட பேசாத ப்ரோ. சும்மா நில்லு ப்ரோ. ஓகே. சும்மா இருங்க ப்ரோ. சொல்றேன்ல ப்ரோ, சும்மா இருங்க ப்ரோ. டேய் சும்மா நில்லாண்டா நீயாச்சும். அவர் தான் ஏதோ பண்றாருன்னா நீ அது கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கடா. ஓகே ஓகே பரவாயில்ல. டென்ஷன் ஆகாதீங்க ப்ரோ. சும்மா நில்லு ப்ரோ. டேய் நீ வாடா, சும்மா நில்லுடா. வாடா டென்ஷன் ஆகாதீங்க. என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. வாடா. சாயா, ஏன் சாயிர? ப்ரோ ஏன் ப்ரோ சாயிறீங்க? நில்லுங்க ப்ரோ. ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. ஒரே ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ. டேய் வாடா. இப்போ எப்படி போட்டோல இருந்தீங்க? இப்படியா இருங்க ப்ரோ. எப்பவுமே நல்லா இருக்கு ப்ரோ. எங்கடா போனீங்க? இது யார் கல்யாணம்? யார் வீட்டு கல்யாணம் தெரியுமா? அது தெரியாது. அப்புறம் என்னத்துக்கு இது போயிட்டு இங்கே எங்கே போய் என்ன தின்ட்டு வரீங்க? வெளியில் போயிட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். வாரம் ஜனியன் ஒழிஞ்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வந்துட்டு இங்கே வந்து நல்லா பிரியாணி தின்ட்டுருக்கீங்க. சரி மச்சான், மன்னிச்சிரு மச்சான். தெரியாம பண்ணிட்டேன். சரியா? என்ன அது கையில்? பிரியாணி வாசனை வருது. கையில துப்புறேன், மூஞ்சில துப்புண்டா. வாங்க. ஏண்டா மச்சான் என்ன சொன்னேன்டா? மச்சான் பெரிய நல்லவ மாதிரி பேசிவிட்டு மச்சான் அங்க முத பந்தியில உட்காந்து வெளியில பிரியாணி வெளுத்து விட்டு, சரியா மானம் எல்லாத்தையும் சொல்ல நினைச்சா அவங்கிட்ட எல்லாத்தையும் பிரியாணி நல்லா இருந்துச்சா? நல்லா தின்னியா? நல்லா இருந்து மச்சான். 65 நல்லா தின்னியா? நல்லா தின்னு மச்சான். இதுக்கப்புறம் ஏதாவது பேச 4 பீஸ் வாங்கினேன். 4 பீஸ் வாங்கினா? ஆமா. வந்து நமக்கு 2 பீஸ் வச்சு ஏமாத்திட்டாங்கடா. அசிங்கமா பண்ணானா? அவர் ஏமாத்திட்டு வந்துறாரு. அது கேப்பா 4 மச்சான் 1 பிளேட் பாஸ் சாப்பிட்டேன் நான் பிரியாணி. 1.5 பிளேட் பிரியாணி. ஆமா 2 பீஸ் வச்சாங்க. சரி அதான் மாப்பிளோட ரிலேஷன் சொல்லிட்டேன். சரி இத தின்னுட்டு வந்துட்டீல, அப்புறம் இங்க வீராப்பா நின்னுட்டு இருந்தா. அதான் கோச்சிக்கணும் ஒரு கெத்து இருந்தது மச்சான். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் தான் வந்து இது பண்ணேன். அதுல இந்த மாடம் வளர்த்திடுறேன் எல்லாத்தையும். நானா பண்றது? வந்த உடனே கேட்டேன், அண்ணா எங்கண்ணா போனீங்க அப்படின்னா. முத்தியாலங்கடா அப்படின்னா. அவருக்கு தான் சாப்பிட்டு ஏந்து போனாரு அப்படின்ட்டான் ஒரே வார்த்தை. நான் சொல்றேன் ஹாஸ்டல்ல ஒரு நாளைக்கு மாதிரி போயிடலாம். மச்சான் நீ கையை கொடு. அப்படியே சொல்லிட்டேன் இவங்கிட்ட நானே மாசத்துக்கு எல்லாத்துக்கு போயிடுவோம்னு சொல்லிட்டு. இவன் வந்தா வர கட்டி போறான். போடா நாயே. நம்ம போவோம் போல. இது வரைக்கும் சாப்பிடுறேன். கோடி சரண்டா போய் வீட்டுல போய் பேசுற வரைக்கும். டேய் நாங்க போய் சாப்பிடுறோம். நீ வந்தா வரலன்னா போ. நீ யாரா நாயே? உனக்கு இதெல்லாம் முன்னாடி அனுபவம் இருக்காடா? யாரா நீனு? யாரு? ஏண்டா வெளியே போடா. இந்த மாதிரி ஒரு கல்யாணத்துல போய் திங்கிற சுகம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா? மச்சான் இவனுக்கு தெரியாது மச்சான். 10 பிசாக்கு பிரோஜனம் இல்லாத வண்டா இவன். மூஞ்ச பாத்தியா? ஒரு பிரியாணி கடைக்கு கூட்டிட்டு போனானே. எவ்வளவு அழகா நம்ம இங்க வந்து பிரியாணி சாப்பிடுறோம். பஸ்ஸுக்குதாடா நாய் உனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு. போடா டேய். போ. பஸ்ஸுக்கு ஏறி வந்து டேய் ஊருக்கு போடா. அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வரா பொலப்புகளை போய் வரா பாடுற புள்ள வீட்டுல படிக்க வேற. எடிட் பண்ற வேலை தெரியுமில? அதையாவது நல்லா செய்ய. என்னத்தையும் நல்லா செய்யறது இல்ல மச்சான். எங்க வீட்டு பக்கத்துல இன்னொரு கடை, இன்னொரு கல்யாண மண்டபம் இருக்கு. சரி கல்யாண மண்டபத்துல ஒரு அண்ணன் நமக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அவர்கிட்ட பேசினா நான் என்ன சொல்றேன், தெரிஞ்சு பிரியாணி கடை. டேய் மச்சான் என்ன மச்சான் நீ சொல்ல மச்சான். நான் போய் கிடப்பேன். தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கு போவேனாண்டா மச்சான். த்ரில் இருக்க மாட்டேங்குது. சொல்றத கேளு. பாரு எவ்வளவு பேர் நான் கூப்பிட்டேன்னு தெரியுமா இன்னைக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் கட்டி பிடிச்சி பிடிச்சேன். டைம் ஆகுதுனே. வீட்டுல தூங்குவானே. டேய் சாப்பிட்டல. என்ன பேசிட்டு இருக்கீங்க? டேய் பக்கத்துல இன்னொரு கல்யாணம் நடக்குது. 1 மணி வரைக்கும் பிரியாணி போறாங்க. ஏய் வயிறு ஃபுல் நீ. டேய் மச்சான் நீ என்ன பேசுற? ரெண்டு இந்த கல்யாணத்துல பார்சல்லாம் வாங்கி. பார்சலா? என்ன மச்சான்? எல்லாம் போவோம்.